நம்ம வாழ்க்கையை இப்போ இங்க ஸ்டார்ட் பண்ணலாமா? என் வாழ்க்கைய நான் வாழ்ந்துட்டு தான் இருக்கேன். உங்க வாழ்க்கைய நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க. இதுல புதுசா ஸ்டார்ட் பண்ண என்ன இருக்கு? நம்ம வாழ்க்கை மதி. ஏய், என்ன பண்ணீங்க? இரு ஒண்ணும் பண்ண மாட்டேன். சொல்லுங்க. அம்மா, ஐயோ, என்ன ஏதோ கத்திர சத்தம் கேக்குது? அம்மா. ஆமா, சுரேஷ் ஏதோ கத்துன மாதிரி தாங்க இருக்கு. டே சுரேஷ், 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 என்னாச்சு? மதி, சுரேஷ் கதவு தர, என்னாச்சு? கதவு தர. மா மதி, கதவு தரமா? சுரேஷ், டேய், சுரேஷ், டேய் கதவு மச்சான் தர. கதவு தரடா. என்னமாச்சு? ஏன் அவன் கத்துறான்? டேய், டேய், சுரேஷ், டேய் சுரேஷ், என்னாச்சுடா? என்னடா ஆச்சு? டேய் சொல்றா. அவ தள்ளி விட்டா மாமா. என்னது தள்ளி விட்டாளா? இல்லங்க, நான் நல்லா இடிச்சுக்கிட்டேன் மாமா. எங்கடா இடிச்சுக்கிட்ட? கட்டில தான் போயிடுச்சேன். ஐயோ டேய், இந்த கட்டில் ரொம்ப ஸ்ட்ராங்கான கட்டில்டா. இதுல தலைப்பட்ட உயிர் போற மாதிரி வலிக்குமே. அப்படிதான் வலிக்குது. ஐயோ என்னடா நீ? காட்டு. ஐயோ டேய், என்னடா வீங்கிட்டு இருக்கு? எப்படியும் பெருசா வீங்கிடும் போல இருக்குங்க. தைலம் தேய்ச்சி விடவா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம். ஏம்மா, நீ ஏம்மா இவனை தள்ளி விட்ட? நான் வேணும்னுலாம் தள்ளி விடல. என்னம்மா நீ? டேய் சுரேஷ், நீ வாடா. எதிரி. வா, நீ வாடா, நான் பாத்துக்கிறேன். வா வா. என்னம்மா பாத்துடா. நான் வேணும்னுலாம் பண்ணலங்க. நான் உன்னை நினைச்சா வேற என்னமோ நடக்குது மச்சான். ஏண்டா மச்சான், உன் பொண்டாட்டி ரொம்ப ஃபோர்ஸா உன்னை புடிச்சு தள்ளி விட்டாளா? ஆமா மாமா, அவ ரொம்ப ஃபோர்ஸா தான் தள்ளி விட்டா. தள்ளி விடுற அளவுக்கு நீ அப்படி என்னடா பண்ண? நான் தான் சொன்னேன்ல, ரொமான்டிக்கா ரொம்ப சாஃப்டா ஹேண்டில் பண்ணுன்னு. நான் ஒண்ணும் பண்ணல மாமா. ஜஸ்ட் கைய பிடிக்கதான் போனேன். அதுக்குள்ள அவ என்ன புடிச்சு தள்ளி விட்டா. கைய பிடிக்க போனதுக்கேவா? மாமா, நான் ஏற்கனவே கடுப்புல இருக்கேன். சும்மா சும்மா நடந்ததே கேட்டுட்டு இருக்காதீங்க. போடா மச்சான், நல்ல சான்ஸ். சூப்பர் ஐடியா கொடுத்த, சொதப்பிட்டியடா. சுரேஷ், வேணா இன்னொரு தடவை ட்ரை பண்ணி பாக்குறியா? இந்த தடவை தேவையே இல்ல. அப்புறம் அவ தலகாணி எடுத்து என் முகத்துல வச்சு அமுக்கி என்ன கொண்டாலும் கொண்டுடுவான். ஆனாலும் கைய பிடிச்சதுக்கு போய் தள்ளி விட்டுருக்கான்னா. அட ஆமா மாமா, சும்மா அதையே கேட்டுட்டு இருக்கீங்க. என்ன, ஏன் தள்ளி விட்டான்னு விசாரிச்சியாவல? அதெல்லாம் நான் விசாரிக்கல. ஆனா தெரியாம தான் என்னமோ நடந்துருச்சுன்னு சொல்றா. ரொம்ப வலிக்குதாடா? என்னக்கா? ஹாஸ்பிடல் போலாமா? இல்ல, அதெல்லாம் வேணாம். போகணும்னா சொல்லு. வேணாம். ஹாஸ்பிட்டலுக்கு போனா எப்படி அடிபடிச்சுன்னு கேட்பாங்க. என் பொண்டாட்டி தள்ளி விட்டுட்டா, அதனாலதான் அடிபடிச்சுன்னு எப்படி வேணாலும் சொல்ல முடியும்? சிரிக்க மாட்டாங்க. தடுக்கி விழுந்துட்டேன்னு சொல்ல வேண்டியதானுங்க. நான் போய் படுக்கிறேன். சுரேஷ், நீயும் மதியும் ஒரே ரூம்ல தூங்க வேணாம். பக்கத்து ரூம்ல போய் தூங்கு. சரி. இல்ல உங்களாலதாங்க. எதுக்குடி புருஷனை பொண்டாட்டியும் தனித்தனி ரூம்ல தூங்க சொல்ற? அப்புறம் வேற என்ன பண்ண சொல்றீங்க? ஒரே ரூம்ல தூங்க போனாதான் 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்களே. ஏண்டி, மோதல்ல தாண்டி காதல் ஆரம்பிக்கும். ஆரம்பிக்கிற காதல் தானா ஆரம்பிக்கட்டும். நீங்க ஐடியா கொடுத்து ஆரம்பிக்க வேணாம். நேத்து வீட்ல பிரச்சனை, இன்னைக்கு காலையில போலீஸ் ஸ்டேஷன்ல பிரச்சனை. 2 பேரும் என்ன மாதிரியான மனநிலையில இருப்பாங்கன்னு உங்களுக்கே தெரியும். ஆனாலும் 2 பேரையும் சேர்த்து வைக்கிறேன்னு பிரிச்சு வைக்கிறேன்னு என்னென்னமோ பண்ணி இப்போ சுரேஷோட மண்டை வீங்கினதான் மிச்சம். ஏண்டி, நான் என்னமோ தப்பு பண்ண மாதிரி என்கிட்ட சண்டைக்கு வந்து நிக்கிற? ஒரு புருஷன் கைய பிடிக்க போனா ஒரு பொண்டாட்டி இப்படியா தள்ளி விடுவா? கைய பிடிக்க போனேன்னு அவன் சொன்னது தானே. அங்க என்ன பண்ணான்னு யாருக்கு தெரியும்? அவ பயத்துல தள்ளி இருப்பா. பயப்படுறதுக்கு சுரேஷ் என்ன
பேயா பிசாசா? பேய் பிசாச கூட பார்த்து பயப்படாம இருக்கலாம். ஆனா மனுஷங்கள பார்த்து தான் பயப்பட வேண்டியிருக்கு. ரேவதி, சுரேஷ் உன் தம்பி. அவனை விட்டுட்டு அந்த பொண்ணுக்கு போய் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க? அண்ணனோ தம்பியோ நாயத்தை பேசணும்ல. என்னடி குரல் கொஞ்சம் கொஞ்சமா மேல போகுது? குரல் எல்லாம் மேல போகலங்க. யதார்த்தத்தை சொல்றேன். சுரேஷ்க்கும் மதிக்கும் நீங்க அவசர அவசரமா கல்யாணம் பண்ணி வச்சிருக்க கூடாது. செஞ்சிட்டீங்க. அதுக்கு பிறகு என்ன பண்ணணும்னு அவங்க முடிவு பண்ணிக்கட்டும். நீங்களா ஏதாவது ஐடியா கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். அப்புறம் உங்க விருப்பம். என் பொண்டாட்டி கூட இப்ப பாயிண்டா பேச ஆரம்பிச்சிட்டா. பேசட்டும், நல்லா பேசட்டும். அவ பேசுனா அதெல்லாம் நான் கேட்கணுமா என்ன? ம். ம். ஒரு நிமிஷம் இங்க வாங்கல. சொல்லு மதி. இந்தாங்க. நீ போட்டியா? ம். எனக்கா? உங்களுக்கே தான். குடிங்க. தேங்க்ஸ் மதி. ஆஹா. ம். சூப்பர் மதி. காஃபி செம்மையா இருக்கு. டேஸ்ட் ரொம்ப ரிச்சாவும் ஸ்ட்ராங்காவும் இருக்கு. அதுக்கு காரணம் இந்த கான்டினென்டல் எக்ஸ்ட்ரா காஃபி தான். இதோட சங்கி கிரானுவல்ஸ் காஃபியோட அரோமாவை பிரிசர்வ் பண்ணி வச்சிருக்கும். அது மட்டும் இல்ல, இது சீக்கிரமா டிசால்வ் ஆகும். அதனால ஒவ்வொரு கப்லயும் இன்னும் ஸ்ட்ராங்கான ரிச்சான காஃபி எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ம். ஆ. ம். இந்த காஃபி உன்ன மாதிரியே ஸ்ட்ராங்காவும் வார்மாவும் இருக்கு. இத குடிக்கும் போது ஒரு இதமான ஃபீல் கிடைக்குது. மதி, வழக்கம் போல நான் தான் எல்லாருக்கும் காஃபி போட்டு குடுக்கறேன். இனிமே நீ தினமும் எனக்கு கான்டினென்டல் எக்ஸ்ட்ரா காஃபி போட்டு குடுக்கணும். அதுக்கு என்னங்க, உங்களுக்கு எப்பெல்லாம் வேணுமோ நான் காஃபி போட்டு தரேன். அம்மா. இப்பதான் நேரம் விடிஞ்சிருக்கு. அதுக்குள்ள வெயில் 12 மணி மாதிரி சுள்ளுன்னு அடிக்குது. இந்த மாசம் வெயில் குறைஞ்சிருக்கணுமே மலரு, ஏன் குறையவே இல்ல? எப்பா. டேய், ஏய், என்னடி பண்ற? மலரு, கொஞ்சம் தண்ணி கூட. தண்ணி வேணும்னா போய் எடுத்து குடிங்க. இல்லையா உங்க அம்மா கிட்ட போய் கேளுங்க. ஏய், அம்மா ரூம்ல இருக்காங்க மலரு. அவங்க கிட்ட கேட்க சொல்ற? நீ இங்கதானே இருக்க, எடுத்து கூட. உங்களுக்கு உங்க அம்மாவை தானே பிடிக்கும்னு சொன்னீங்க, அவங்க கிட்டே போய் கேளுங்க. ஏய், நேத்து நைட்டு பேசிட்டு இருக்கும்போது சொன்னனே, அத சொல்றியா? உங்களுக்கு உங்க அம்மாவை தானே பிடிக்கும், என்ன வேணும்னாலும் அவங்க கிட்டே கேளுங்க. பேச்சு வாக்குல என்னமோ சொன்னண்டி. அதெல்லாம் ஒரு விஷயமா எடுத்துக்கிட்டு ஓவரா பண்ற பாத்தியா? தண்ணி எடுத்து குடு மலரு, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. சத்தியமா எடுத்து தர மாட்டேன். உங்க அம்மா கிட்டே போய் கேளுங்க. பாக்கியராஜ, சொல்லுங்கப்பா. என் கூட வேலை பார்த்த ஒருத்தரோட பையனுக்கு எஜுகேஷன் லோன் எடுக்கணுமாண்டா. ஆனா அத பத்தி எதுவும் விவரம் தெரியலன்னு சொன்னாரு. அவர்கிட்ட உன்ன வந்து பார்க்க சொல்றேன், அவருக்கு ஏதாவது உதவி பண்ணு. பாக்க சொல்லுங்கப்பா, நான் என்ன பண்ண முடியுமோ பண்றேன். சரிப்பா சரிப்பா, சொல்லிடுறேன். காய்கறி வாங்க போயிருந்தியாடா? ஆமாமா. ஏன் மலரு,
ஒரு வாரத்துக்கு தேவையான காய்கறி எல்லாம் மொத்தமா வாங்கிட்டு வர சொல்ல மாட்டியா? கத்திரிக்காய் வாங்கிட்டு வா, வெண்டைக்காய் வாங்கிட்டு வான்னு ஒவ்வொரு தடவையும் அலைய விடுவியா? ஒரு வாரம் வரும்னு நினைச்சுதான் செவ்வாய்க்கிழமை காய்கறி வாங்கினது. ஆனா அது 4 நாள்ல காலி ஆயிடுச்சு. கல்யாணமாயி வந்து இத்தனை வருஷம் ஆச்சு. இன்னும் ஒரு வாரத்துக்கு எவ்வளவு காய்கறி வாங்கணும்னு கூட உனக்கு தெரிய மாட்டேங்குது. இல்ல அத்தை, அது நான் எப்பவும் போலதான் வாங்கினேன். அந்த ஃபேனை போடு. நான் பெருக்கிட்டு இருக்கேன். பெருக்கிட்டு அப்புறம் போடுறேன். ஆ, மலர், ஒரு காஃபி கூட. பகல்ல தான் வெயில் இந்த போடு போடுதுன்னா ராத்திரி பூரா ஒரே வெக்கடா. தூங்கவே முடியல. அம்மா, ஏசி ஒர்க் ஆகுதான ரூம்ல? அதெல்லாம் ஆகுது. ஆனா உங்க அப்பா தான் ஏசி போடவே விட மாட்டேங்கிறாரு. கரண்ட் வீணா போயிடுமா. டேய், ஏசிய போட வேணாம்லாம் சொல்லலடா. 1 மணி நேரம் பொறுத்து ஆஃப் பண்ணிடுன்னு சொன்னேன், அவ்வளவுதான். அப்பா, கரண்ட் பில்ல பத்தியெல்லாம் நீங்க யோசிக்காதீங்க. நல்லா ஏசிய போட்டுட்டு நிம்மதியா தூங்குங்க 2 பேரும். ஆ, மலரு, ஒரு காஃபி கேட்டேன். இந்த காய்கறி எல்லாம் கொஞ்சம் கிச்சனுக்கு எடுத்துட்டு வரீங்களா? என்னால தூக்க முடியல. என்ன, உங்க அப்பா அம்மா இருக்காங்கன்னு காஃபி காஃபின்னு அவங்க முன்னாடி கேட்டா நான் குடுத்துருவேனா? முடியாது. ஹலோ, காலையில முதல் காஃபி கொடுக்கறது தான் என் கடமை. அத நான் குடுத்துட்டேன். நீங்க கேக்குறப்பெல்லாம் காஃபி கொடுக்கறது என் வேலை இல்ல. ஏய், அப்படி காஃபி குடிச்சேதான் ஆகணும்னா உங்க அம்மாவை தானே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். போய் அவங்க கிட்டே போய் கேளுங்க. என்ன மலர் இப்படி பேசுற? இனிமே உங்களுக்கு என்ன வேணும்னாலும் மலரு மலருன்னு ஏன் கிட்ட வரக்கூடாது. போய் உங்க அம்மா கிட்டே போய் கேளுங்க. சாப்பாடு வேணுமா, காஃபி வேணுமா, சட்டை அயன் பண்ணணுமா, காணாம போன பேண்ட்டை எடுத்து கொடுக்கணுமா, லஞ்ச் கட்டி தரணுமா, எல்லாத்துக்கும் நீங்க உங்க அம்மா கிட்ட தான் போகணும். புரிஞ்சுதா? நான் ராத்திரி சும்மா சொன்ன மலரு. உன்னை வெறுப்பேத்துறதுக்காக தான் சொன்னேன். ம் சும்மா சொன்னீங்களோ இல்ல வேற எதுக்காக சொன்னீங்களோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா சொன்னீங்கல்ல. ஏய் மலர், மலர். ஏய் மலரு, சொல்றத கேளு. இங்க பாரு. உங்களுக்கு உங்க பொண்ணுதான் ரொம்ப பிடிக்கும்னு சொன்னது கூட நான் ஒத்துக்குவேன். ஆனா அதுக்கப்புறம் உங்க அம்மா, அப்பா, உங்க தங்கச்சிங்க, உங்க தங்கச்சி வீட்டுக்காரரு, உங்க தம்பிங்க, உங்க அத்தை, சித்தி, பெரியம்மா, பெரியப்பா, பக்கத்து வீட்டுக்காரங்க, கூட வேலை பாக்குறவங்க, இவங்க எல்லாருக்கு அப்புறம் தான் என்ன பிடிக்கும்னு சொல்லுவீங்களா? நான் அதெல்லாம் கேட்டுட்டு மண்டைய ஆட்டிட்டு நீங்க கேட்டதும் காஃபியை நீட்டெல்லாம் என்னால முடியாது. ஏய், அப்படிலாம் நான் சொல்லவே இல்லையா மலரு? நீங்க சொன்னதுக்கு அதுதான் அர்த்தம். ஏய், நான் சும்மா சொன்னேன்டி. எனக்கு உன்னதான் ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் ஒண்ணு தேவையில்ல. நிஜமா எனக்கு உன்னதான் ரொம்ப பிடிக்கும். ம், நம்ப மாட்டேன். சத்தியமா உன்னதான் பிடிக்கும். நம்பவே மாட்டேன். உனக்கு காஃபியும் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. பேசாம போயிடியா? ஏய் மலரு. ஓ, தெரியாம வாய கொடுத்துட்டேன் போல இருக்கு. மலரு, அநியாயத்துக்கு கோவக்காரியா இருக்க மலரு நீ. கொஞ்சம் கூட கோவம் குறையலையா உனக்கு? ஏய் மலரு. தொடச்ச இடத்துல கால் வச்சு அழுக்காக்குனீங்க, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அப்புறம் உங்க அம்மாவும் நீங்களும் சேர்ந்துதான் வீட்டுக்கு மாப்பு போடணும். ஏய் மலரு, அம்மா கதை கொஞ்சம் விட. நான் தெரியாம சொல்லிட்டேன்டி. எனக்கு உன்னதான் ரொம்ப பிடிக்கும். எங்க அம்மாவை விட எனக்கு உன்னதான் ரொம்ப பிடிக்கும்.
என் மேல நம்பிக்கை இல்லையா? ம் இல்ல. வேணும்னா எங்க அம்மாவை கூப்பிட்டு அவங்க முன்னாடியே வச்சு இப்ப சொன்னதை சொல்லவா? ஆமா ஆமா, சொல்லிட்டு தான் அடுத்த வேலையை பாப்பீங்க. ஏய், சொல்லு ரேவதி. அண்ணி என்ன பண்றீங்க? இந்நேரத்துக்கு வேற என்ன பண்றது? வீட்டு வேலையை தான் பாத்துட்டு இருக்கேன். நீ என்ன பண்ற? இப்பதான் டிஃபன் வேலையெல்லாம் முடிச்சேன். லஞ்ச் வேலைய ஆரம்பிக்கணும். சரி, மதி எப்படி இருக்கா? சுரேஷ் எப்படி இருக்கான்? எல்லாம் ஓகே தானே? அத ஏன் அண்ணி கேக்குறீங்க? நைட் இங்க என்ன ஆச்சு தெரியுமா? என்னாச்சு ரேவதி? ஏய், என்ன ஆச்சு? அண்ணி, மதிக்கும் சுரேஷ்க்கும் கல்யாணம் தான் ஆயிருக்கு. இன்னும் வேற எதுவும் அவங்களுக்குள்ள நடக்கல போல. ம். எப்பவுமே சண்டை போட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு நடுவுல வேற என்ன நடக்கும்னு நினைக்கிற ரேவதி? மலர், யார சொல்ற? நீ சொல்லு ரேவதி. அதுவும் கரெக்ட் தான். சுரேஷ வாய வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம அந்த விஷயத்த என் புருஷன்கிட்ட சொல்லிருப்பான் போல. அவரு என்ன அட்வைஸ் கொடுத்தாருன்னு தெரியல. அவன் அத கேட்டுட்டு என்ன பண்ணானே தெரியல அண்ணி. சுரேஷும் மதியும் ரூமுக்குள்ள போனாங்க. கொஞ்ச நேரத்துல ரூம்ல இருந்து ஒரே சத்தம். சத்தமா? என்ன சத்தம்? என்ன சத்தம்? என் புருஷன் பேச்ச கேட்டுக்கிட்டு சுரேஷ் என்னமோ பண்ணியிருக்கான். மதி அவனை பிடிச்சு தள்ளி விட்டுருக்கா. கட்டில்ல சுரேஷ்க்கு தலை இடிச்சிருச்சு. ஐயோ, என்னாச்சு மலரு? சும்மா இருங்க. ஏ. அடி ஏதாவது பட்டுருச்சா? ஐயோ, யாருக்கு அடி? கட்டில்ல நல்லாவே தலை இடிச்சிருக்கும் போல. மண்டை வீங்கிடுச்சு அண்ணி. அந்த அளவுக்கா தள்ளி விட்டா? வேணும்லாம் அவ பண்ணல. இவன் போய் என்னமோ பண்ணிருப்பான். அவ பயத்துல தள்ளி விட்டுருக்கா. அதுக்கப்புறம் என்னாச்சு ரேவதி? திரும்பவும் 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்களா? யார் யாரும் சண்டை போட்டாங்க? கொஞ்சம் சும்மா தான் இருங்களேன். நீ சொல்லு ரேவதி. சண்டை போட்டாங்களா? சண்டை போடுற அளவுக்கெல்லாம் விடல அண்ணி. 2 பேரையும் ஒன்னா தூங்க வைக்க வேண்டான்னு வேற வேற ரூம்ல தூங்க வச்சாச்சு. தங்கராஜன் எதுவும் சொல்லலையா? புலம்பிக்கிட்டே இருந்தாரு. தூங்குற வரைக்கும் புலம்பிக்கிட்டே இருந்தாரு. சரி, இப்ப சுரேஷ் எப்படி இருக்கான்? மண்டை வீக்கமும் குறையல, அவன் கோவமும் குறையல. ஒரு மார்க்கமா சுத்திட்டு இருக்கான். மதி? அவ ஓகேவாதான் இருக்கா. என்ன ரேவதி இப்படிலாம் நடக்குது? தெரியலையே நீ. குக்கர் கத்துது. உடனே போகலனா அடுத்து என் மாமியார் கத்துவாங்க. இதெல்லாம் நடந்துச்சுன்னா உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். சொல்லிட்டேன். நான் போய் வேலைய பாக்குறேன் நீ. சரி. என்ன நடந்துச்சு மலரு? யாருக்கும் யாருக்கும் சண்டை? யார் யார் தள்ளி விட்டா? சுரேஷுக்கு என்ன ஆச்சு? மதிக்கு என்ன ஆச்சு? மலரே, இதோ வந்துட்டேன். ஏ மலரு, என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு போ. சொல்லுங்க அத்தை. காலையில சாப்பிட வேண்டியது பச்சை மாத்திரையா சிவப்பு மாத்திரையா மலரு? இந்த பச்சை மாத்திரை அத்தை. அது வேற அப்பப்ப மறந்து போயிடுது. இவள கூப்பிட்டா நீ ஏன்டா வர? ஒண்ணு இல்லம்மா, சும்மாதான் வந்தேன். ம். அத்தை எனக்கு வேலை இருக்கு. ம், ம். ஏ மலர், அம்மா இதோ வந்துடுறேன். இவன் என்ன காலையிலே பொண்டாட்டி கூட ஓடி பிடிச்சு விளையாண்டுட்டு இருக்கான்? ஏய் இரு மலரு. ஐயோ, ஐயோங்கிற அம்மாங்கிற, என்ன நடந்துச்சுன்னு மட்டும் சொல்லவே மாட்டேங்கிற. என்ன ஆச்சு மலரு? ரேவதி என்ன சொல்லுச்சு உங்ககிட்ட? ஒன்னும் சொல்லல. ஒன்னும் சொல்லாததுக்கு தான் நீ அவ்வளவு பதட்டமா கேள்வி கேட்டுட்டு இருந்தியா? அதான் ஒன்னும் சொல்லலன்னு சொல்றேன்ல. சும்மா கடுப்பேத்தாத மலர். ரேவதி என்ன சொல்லுச்சு சொல்லு மலரு. சுரேஷுக்கும் மதிக்கும் ஏதோ பிரச்சனையா? சுரேஷ் என்ன பண்ணான்னு தெரியல. மதி சுரேஷ பிடிச்சு தள்ளி விட்டுருக்கா. சுரேஷ் தலை ஏதோ கட்டில்ல இடிச்சிருச்சான். ஐயோ, அடி எதுவும் பட்டுச்சா? மண்டை வீங்கிடுச்சுன்னு ரேவதி சொன்னா. மண்டை வீங்கிருச்சா? என்ன மலர் இவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டே இருக்காங்க.
சுரேஷ் ஏதாச்சும் பண்ணிருப்பான், அவ பிடிச்சு தள்ளி விட்டுருப்பா. மதி மாதிரியே நானும் இருந்திருக்கணும். அடிச்சு மண்டைய வீங்க வச்சிருந்தா என்னை விட உங்க அம்மாவை தான் பிடிக்கும்னு சொல்லிருக்க மாட்டீங்களே. ஏய் எதுக்கு எதடி சொல்ற நீ? எல்லாம் கரெக்டா தான் சொல்றேன்.